சிம்பிளிஃபிகேஷன்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் நம்ம போர்ட் மாஸ் ரூல் வச்சு சால்வ் பண்ண போறோம். பின்றது பிராக்கெட். ஸோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். பெரிய பிராக்கெட்குள்ள ஒரு சின்ன பிராக்கெட் இருக்கு, அதை சால்வ் பண்ணிக்கலாம். 2.5 + 1.5 நமக்கு என்ன கிடைக்கும்? 4ன்றது கிடைக்கும். சரியா? அப்போ 4 ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸோ 4 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஆஃப் 1/2 இன்டூ 8 - 1. சரியா? இப்போ நல்லா பாருங்க, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஓன்றது ஆர்டர். ஓகேவா? அதுதான் நம்ம சால்வ் பண்ணணும். ஆர்டர்ன்றது ஆஃப்னு சொல்லலாம். சரியா? அப்போ அதுதான் நம்ம சால்வ் பண்ணணும். 4 ஆஃப் 1/2. இப்போ 16² 4 ஆஃப்ன்றது மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மல்டிப்ளிகேஷன் வேற, அந்த எம் வேற. ஓகேவா? ஆஃப்ன்றதுக்கான மல்டிப்ளிகேஷன். ஸோ இதை தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் எம் இருக்கிறதுனால அதை தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா எம் வந்து லோவர் ஆர்டர், இங்கே ஆஃப்ன்றது ஹையர் ஆர்டர். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறோம். ஸோ 16/2 இன்டூ 8 - 1. இங்கே ஹையர் ஆர்டர் என்ன? டிவிஷன் சிம்பிள். அடுத்தது டி தானே இருக்குது. ஸோ 16/2 8 இன்டூ 8 - 1. இப்போ மல்டிப்ளிகேஷனாக மைனஸான்னு வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா அடுத்த ஆர்டர் எம் தான். ஸோ 8 × 8 64 - 1 63. சரியா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த ஆஃப்ன்றது செகண்ட் ஹையஸ்ட், அதனால தான் அதை ஃபஸ்ட்டு பண்ணுறோம். சரியா? ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.